தவறு பண்ணுறது நல்லா ஈஸியாக ஜாலியாக தான் இருக்குங்க. நல்ல ஜாலியாக இருக்கும் ஜம்முனும். அம்மா அப்பா பேச்சை கேட்குறது இல்லை, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, வண்டி வேகமாக ஓட்டாதன்னா ஓட்டுறது, வேகமாக ஓட்டுறது. ட்ரிங்க்ஸ் அடிக்காத, சேட் அடிக்காத, இரவு நேரங்களில் தூங்கு, வீட்டு சாப்பாடை சாப்பிடுன்னா சாப்பிடவே மாட்டாங்க. வேண்டாம்மா, நல்லா இல்லைம்மா, ஒரு மாறு இருக்குமா, இருமாறு இருக்குமா, என்ன செய்யுது, கண்ட கண்ட உணவை சாப்பிட்டு வயிறு என்ன செய்யுது, கேஸ்ட்ரிக் அல்சர் வந்துடுது, மலச்சிக்கல் வருது. அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்கிறதுனால, மதுபானங்கள் அதிகமாக இருந்ததுனால லிவரில் ஃபேட் வந்துடுது. அப்போ எந்த உணவும் எடுக்க முடியாமல் போயிடுது. நெஞ்சரிச்சல், வயிறு பொறுமல், வயிறு உப்புசம், இதெல்லாம் தேவையா? ஒன்று, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, தூக்கம் வந்து நிறைய பேர் இப்போ தூங்குறதே கிடையாது. வாலிபர்கள்லாம் தூங்கவே மாட்டாங்க. நிறைய பேர் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு நிறைய வாலிப பையங்க, தவறான படங்கள் ஒரு பக்கம், தவறான எண்ணங்கள், தவறான பார்வைகள், தவறான சிந்தனைகள். நான் எனக்கே இப்போ செல்ஃபோனில் வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப டீப்பாலாம் போக மாட்டேன். நல்லா கேட்டுங்க. ஆன் பண்ணுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன், ரீல்ஸ் போடுவேன், லைவ் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் அதை பார்த்தீங்களா அப்படியே அதில் எல்லாத்தையும் பார்க்கவே மாட்டேன். வள என்னத்தையாவது பார்த்துட்டு வள எல்லாம் பேசிக்கிட்டு உடம்பு பலகீனமாக்கிட்டு, டயர்டாக இருக்குது, டல்லாக இருக்குது, வீக்காக இருக்குது, ஒரே தவறான பழக்கம், மதுபானம், சிகரெட்டு, பாக்கு, பான்பராக்கு, மாவா, உணவுகள் சரியில்லை, அப்புறம் இரவு தூக்கம் இல்லை, தூங்காமல் முழிச்சு கிடக்கிறது, ஏதாவது தேவையில்லாத அழைப்புகளை பேசி, தவறான அழைப்புகள், தகாத தொடர்புகள், தவறான தொடர்புகள், உடம்பு பழக்க வழக்கத்திலே பாதி உடம்பு கெட்டு போயிருதுங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்காங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாப்புல, சீரட் அடிக்காங்கன்னா சீரட் அடிக்கிறாப்புல. தவறான தொடர்பு தவறான தொடர்பு இருக்குது, தவறான தொடர்புகள், வீடியாரல், ஆணுறுப்பில் அரிப்பு, எரிச்சல், நமைச்சல் ஆகிட்டு, புண்ணாயிட்டார். வாலிப வயசில் சில தவறுகள் திருமணம் முடிந்த பிறகும் பாதிக்கும். உடல் ஒரு சரியில்லை, உயிரணுக்களில் இல்லாமல் போயிடுது, விதையில் வெரிகோசில், விதையில் நீர்க்கட்டி, விதைகள் சுருங்கியிருக்கு, விதைகள் வீக்கம், ஐயோ. அப்புறம் 2 விதை பைலேட்ரல் ஸ்மால் வெரி இண்டஸ்ட்ரீஸ், பைலேட்ரல் வெரிகோசில், பைலேட்ரல் எப்டமல் சிஸ்ட், வரப்பத்தன் ஆகுது, சுருங்கிடுது, வரப்பத்தன் ஆகுது, சுருங்கி எரெக்ஷன் ஆகுது, ப்ரீமேச்சர் ரிஜாக்குலேஷன், ஸ்பேம் கவுண்ட் நில், 60 120 மில்லியன் இருக்கணும், அசைவந்திரன் 70% இருக்கணும், கார் இருக்குது, வீடு இருக்குது, வண்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, உயிரணுக்கள் இருக்கா, ஆண்மை இருக்கா, அதுதான் மெயின். இதில் இல்லாமல் அது இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்மை இல்லாமல், உயிரணுக்கள் இல்லாமல் பணம் காசு வச்சு என்ன பண்ண முடியும்? தன்னுடைய உயிரணுக்கள் மூலமாக தன்னை மனைவியை திருப்திப்படுத்தி குழந்தை கொடுத்தா தான் நம்ம குழந்தை. என்னங்க ஒரு லாஜிக் வேண்டாமா? உயிரணுக்கள் இல்லைன்னா பைலேட்ரல் ஸ்மால் வேலி இண்டஸ்ட்ரீஸ், பைலேட்ரல் எப்டமல் சிஸ்ட்டு, பைலேட்ரல் வெரிகோசில், ரத்தத்தில் ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ், இதெல்லாம் முறையாக கொடுத்து உயிரணுக்கள் உயிர் இல்லாமல் இருந்தால் கூட இது ஆண்களுடைய பிரச்சனை. வாலிபர்கள், திருமணித கணவர்கள். இதே மாதிரி பெண்களுக்கும் கர்ப்பப்பை கோளாறுகள், பிசிஓடி, ஃபைப்ராய்டு கட்டி, எண்டோமெட்ரிசிஸ்ட், ஐயோ அது வேறு. மாத்திரை போட்டால் தானே மாதவிடாய் வருது, மாதவிடாய் வருது, இல்லைன்னா வரமாட்டுது. இர்ரெகுலர் பீரியடு, ரத்தத்தில் ஹார்மோன் பாதிப்பு இருக்குது, முடியெல்லாம் உதிருது, தேவையில்ல இடங்களில் முடி முளைக்குது, தைராய்டு ஹார்மோன் டிஎஸ்ஹெச், T3 T4 இருக்குது, பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, எண்டோமெட்ரிசிஸ்ட் இருக்குது, ரத்தத்தில் FSH, புரோலாக்டின், ப்ரொஜெஸ்டரோன், அடுத்ததில் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, 3 மாதம் இருக்குது தான் மாதவிடாய் வருது, கருமுட்டை வடிக்கல, ஃபெலோபியன் டியூபில் பிளாக் இருக்குது. ஐயோ அப்பா, ஒரு 30-40 வருஷம் முன்னால் இப்படியா இருந்துச்சு? எத்தனை பேர் பாருங்கள், 5 குழந்தை, 6 குழந்தை, 7 குழந்தைலாம் உண்டாயிருக்கு. இப்போ ஒரு குழந்தை உண்டாகலே போதும் ஆயிடுது. அதில் நம்ம தான் கவனமாக இருக்கணும். உணவுகள், பழக்க வழக்கம், உணவுகளில் உடலை கெடுத்துடக்கூடாது. தேவையில்லாமல் கண்ட மருந்தை வாங்கி போட்டு அதனாலேயும் சைடு எஃபெக்ட் ஆயிடுது. அது ஒரு குறிப்பாடத்தால் பின்விளைவாயிருது. நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஆன்மி சித்தா மெடிசனை பொறுத்தவரை டாக்டர் ஜி ஜான்சன், BSMS, அக்பராபாத், 2வது பத்தில் உடனே ஃபோன் தான். நான் பேச ஆரம்பித்த மறு நிமிஷம் ஃபோன் வந்துடும். அதனால் கவலைப்படாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க. 98 410 59 194, 98 410 69 194. நன்றி, வணக்கம்.